திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள மேல் நெம்மியம்பட்டு பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள நிலையில் கடந்த 3 மாதங்களாக அப்பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் சரிவர வழங்குவதில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்குவதாக குற்றஞ்சாட்டிய கிராம மக்கள் நியாய விலைக் கடை விற்பனையாளர் ரகு என்பவரை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து குடிமைப் பொருள் வட்ட வழங்கல் அலுவலர் கண்ணனிடம் கேட்டபோது, திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு கடந்த 4 மாதங்களாகவே ரேஷன் பொருட்கள் வரத்து குறைந்த அளவே உள்ளதாகவும் விரைவில் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். போறதுலங்க சக்கரை போறதுல அப்பப்போ நாங்க கொல்லி வேலைக்கு பாருங்க, கூலி வேலைக்கு போனா எங்களுக்கு உண்டு. நாங்க போய் வர முடியுமா? ஒரே சரி வர முடியாது சொல்லு. நீங்களே போட்டா 1 மணி போடணும். இப்ப இந்த பால் 2-3 மாசம் அப்படிதான் வருது. அதுக்குள்ளே கரெக்டா வந்துருச்சு.